நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பாக நாள் தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கஞ்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவர் வந்து எதையுமே இந்த சொல்லுவாங்க, எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா அதுல உள்ள பருக்க அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்துரும், அது காக்கா பொறுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கஞ்சத்தனமான ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய நெல் குடோன்ல நெல்களை ஃபுல்லா என்ன பண்றாரு, சேர்த்து வைக்கிறாரு. எதுவும் சொல்ல இந்த நெல் குடோன்ல பாத்தீங்கன்னா எலிகளுடைய தொந்தரவு ரொம்ப பயங்கரமா இருக்குது. எல்லா மூடையும் புரிச்சு மேய்ஞ்சிருந்தது. அது எல்லாம் அங்கங்க அந்த குடோனுக்குள்ள போனாலே எலி தொல்லை எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இவர் என்ன பண்றாரு, சந்தையில போய் ஒரு பூனை என்ன பண்றாரு, வாங்கிட்டு வர்றாரு. அந்த பூனைக்கோட டியூட்டி என்னதுதான், எலியை பிடிக்கிறது தான். அப்போ அந்த பூனை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அதனோட வேலையை வந்து செய்யுது. வந்த ஒரு 4 நாளுக்குள்ள என்ன பண்ணிச்சு, அம்புட்டியிலையும் சாச்சிருச்சு, எல்லாத்தையும் கொண்டு தூக்கி வெளியே வீசிருச்சு. இப்போ அங்க எலி என்ன இல்ல கிடையாது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் அவர் பாக்குறாரு, பூனைக்கு வச்சிருந்தா எனக்கு பூனைக்கு பால் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகுது. அதான் எலி இல்லைன்னு பூனை என்ன பண்ணிட்டாரு, தூக்கி மறுபடியும் அந்த எலி வெளியே வீசின கொஞ்ச நாள் திரும்ப என்ன ஆயிடுச்சு, எலி தொந்தரவு வந்துருச்சு. இப்ப திரும்பவும் இன்னொரு பூனை என்ன பண்றாரு, வாங்கிட்டு வர்றாரு. அந்த பூனை வந்து ஏற்கனவே இந்த பூனைக்கு நடந்த கறி அதுக்கு என்ன இருக்கு, இது டெய்லி என்ன பண்ணுது, ஒரு எலியை கவி கொண்டு போய் அந்த முதலாளி முன்னாடி கண்ணில் காட்டும். லைட்டா அதுக்கு மேல ஸ்கிராச்சஸ் போட்ட மாதிரி அந்த பரண்டு இருக்கும், கவி இருக்கும், அந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்துற மாதிரி அதை காட்டிட்டு கொண்டு போய் அந்த எலியை விட்டுரும். இவர் டெய்லி ஒரு எலியை கொண்டு வந்து காட்டின உடனே ஆஹா ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சு அதுக்கு மீன் என்னென்னலாம் சாப்பிட கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அந்த எலி வந்து அதை சாவடிச்சிருக்காது. எலியோட தொல்லை குறைஞ்ச மாதிரியும் இருக்காது. இப்ப சில நேரங்கள்ல நம்மளுடைய உழைப்புகள் மதிக்கப்படாத பொழுது நாமும் இந்த பூனை போல என்ன பண்ணிடுறோம், மாறிக்கொள்ள வேண்டும். அப்போ இதுல யாரு மாற்றம் காண வேண்டும்? அப்போ அது நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்ம வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருந்தா நாம் நம்மில் மாற்றம் காண வேண்டும். சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளி தரிசனம் பார்க்கலாம். கலங்கரை
காத்திடும் தாயே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சிறப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கதையில கேட்ட மாதிரியே இன்னைக்கு டாபிக் இருக்க போதா நமக்கு? இல்ல இந்த கதை வந்து திடீர்னு படிச்சேன், நல்லா இருந்துச்சு, சரி திடீர்னு தோணிருச்சு உங்களுக்கு. ஓகே, சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தில் வந்து நடிகர் வடிவேலு டீ குடி உட்காந்துருப்பாரு. அப்போ அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் கனத்த ஒரு உருவம் உட்காந்துருப்பாரு. ஒரு குட்டி பையன் வந்து ஏய் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டு ஆமா அவன் போவாதையா போவாதையான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவனுக்கு கேட்கவே மாட்டாரு. வடிவேலு போயிடுவாரு. போய் கடைசி பார்த்தா ஒரு கிட்னியை விட்டாங்க அப்படிமா. ஸோ நம்ம லைஃப்லயும் சில நேரங்கள் இப்படி சண்டைக்கு வாடான்னு சிலர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அந்த சின்ன பையன் மாதிரி இல்லாட்டினாலும் ஏதோ நம்மள ட்ரிகர் பண்றாங்க. நம்ம அப்படி போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இருந்தா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்போ ஒருத்தர் நம்ம வலுக்கட்டாயமாக நம்ம பிரச்சனைக்கு கொடுத்து நமக்கு ப்ரெஷரை கொடுத்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி நம்ம சண்டைக்கு அழைத்தாலும் நாம அந்த நேரத்துல அந்த சண்டையை அவாய்ட் பண்றதுனால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் முதல் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மன அமைதி நம்ம கிட்டயே இருக்கும். நம்ம பல நேரங்கள் ஏதாவது ஒருத்தவங்க ட்ரிகர் பண்றாங்க. இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கிறப்ப சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் விடுறதுக்குலாம் எங்க பசங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். நான் தான் அந்த இடத்துல வளர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மர நிழல் வந்து உச்சி வெயில் நேரத்துல கிடைக்கும், மற்ற நேரம் கிடைக்காது. அப்போ சீட்டு சூடாயிடக்கூடாது, சைக்கிள் சூடாயிடக்கூடாது. அப்ப இது வந்து எல்லாம் அந்த இடத்துல விடுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி சண்டை வரும். சரி எங்கேயோ வர இடத்துல போய் விடுவோம், நின்று போது ஈவினிங் 4 மணிக்கு தான் எடுக்க போறோம். அதுக்குள்ள என்ன சூரியன் கொஞ்சம் இறங்கிரும். ஸோ அந்த ஹீட்டும் என்ன போயிடும். இந்த மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் இந்த சண்டை என்ன இல்லை இருக்கிறதுல எல்லாரும் காமா பீஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அது போல சில நேரங்கள் சண்டையை பர்பஸாவே அவாய்ட் பண்றப்போ நமக்குள்ள மன அமைதி என்பது கிடைக்கும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலும், இந்த நாளில் ஆண்டவரே தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்கிற ஆழமான ஒரு விசுவாச அறிக்கையான இந்த பல்லவியை வைத்து திருப்பாடல் 90 தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. உங்களோடு இணைந்து தியானிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நிலையாமை என்கிற தலைப்பிலே தான் இந்த திருப்பாடல் 90 முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருப்பாடலில் 17 வசனங்கள் உள்ளன. இந்த 17 வார்த்தைகளும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 1 முதல் 6 வரை உள்ள பிரிவுகள் மனிதனுடைய நிலையாமை, கடவுளுடைய எப்பொழுதும் நிலைத்திருக்கிற தன்மை என்கிற இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறது. இதோ ஊழி ஊழி காலமாக இருந்தும் கூட கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி அல்ல. மலைகளெல்லாம் உருவாகுவதற்கு முன்பாக கடவுள் இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்தவர் அவரே, எல்லாவற்றிற்கும் முன்பாக இருந்தவர் அவரே என்கிற கடவுளுடைய நிலையான தன்மையையும் மனிதனுடைய நிலையாமையையும் இந்த 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன.
7 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் மிக தெளிவாக மனிதர் மீது கடவுளுடைய கோபமும் தண்டனையும் வெளிப்படுத்துவதை எடுத்து காட்டுகிறது. அவருடைய கோபத்திற்கு முன்பாக, அவருடைய சினத்திற்கு முன்பாக யார்தான் நிற்க முடியும் என்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற 12 17 வரை உள்ள வார்த்தைகள், ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை தாரும், எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தாரும் என்கிற ஒரு தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் தவம் அல்லது மன்றாட்டு என்கிற நிகழ்வுகள் நிறைவாக இறைவனை குறித்து தியானிக்கிற ஒரு இடமாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் சிந்திக்கிற பொழுது, இதோ திருக்கோவில்களில் கடவுளை பற்றிய இன்னும் ஆழமான நம்பிக்கையை உணர்ந்து கொள்ள வேண்டிய இடங்களில் இந்த திருப்பாடல்கள் வாசிக்கப்பட்டு செபிக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கடவுளே, நீரே எங்களுடைய புகலிடமாய் இருக்கிறீர், தலைவரே தலைமுறை தோறும் நீர் எங்களுக்கு பொருளிடமாய் இருக்கிறீர் என்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏன் இந்த புகலிடம்? அதாவது இஸ்ரேல் மக்கள் நாடல்லாது வீடல்லாது அவர்கள் அலைந்து தெரிந்த பொழுது, எங்கே தஞ்சம் புகுவோம் என்று இருந்த பொழுது, கடவுளே அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், அடைக்கல பாறையாய் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலை இன்னும் ஆழமாய் சிந்திக்கிற பொழுது, 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போல் உங்களது கண்களுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுள் நிலையானவராகவும் நாம் நிலையற்றவர்களாகவும் இருக்கிறோம். அப்படின்னா மனிதர்களுடைய பாவம், சாவு, தண்டனை, அவர்களுடைய நிலையற்ற தன்மையை மீண்டும் மீண்டுமாய் சுட்டி காட்டுவதன் மூலமாய் நாம் நம்மை யார் என்று தெரிந்து கொள்ள சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிறவர்களாக இந்த திருப்பாடல் நமக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருப்பாடல் யார் எழுதியது என்ற ஒரு பின்னணியை பார்க்கிற பொழுது, ஒருவேளை இது மோயிசன் எழுதியது என்று இந்த தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த திருப்பாடல் மோயிசன் எழுதியதா என்ற ஒரு விசாரணையில் பார்க்கிற பொழுது மிக ஆழமான கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன என்றால், இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் பாபிலோனிய தலைக்கு பிறகு எழுதப்பட்டதாக இருக்கிறதை கண்டுபிடிக்கிறார்கள் விவிலிய அறிஞர்கள். ஆக அவர்கள் பாபிலோனிய தலைக்கு பிறகு எழுதி அதை மோயிசன் மீது ஏற்றி கூறப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் மோயிசன் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் கடவுளுடைய நிலையான தன்மையும் நம்முடைய நிலையற்ற கருத்துக்களை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மோயிசனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் சிந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலை சிந்திக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நிலையானவர்களா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய கோபமும் தண்டனையும் நம் மீது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவரே நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தர முடியும், அவரே நம்மை காக்க முடியும், அவரே நமது புகலிடமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் 90 நமக்கு மீண்டும் மீண்டுமாய் சுட்டி காட்டுகிறது. இப்படி சுட்டி காட்டுவதன் மூலமாய் நாம் அன்றாட வாழ்வில் செய்கிற குற்றங்கள், தவறுகள், பொறாமைகள், கோபங்கள், இதனால் பிறரை பழி வாங்குகிற எண்ணங்கள் என அனைத்திலிருந்தும் வெளிவர இந்த திருப்பாடல் நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் வாழப்போகிற கொஞ்ச காலம் கடவுள் புகலிடமாயிருந்து நம்மை காக்கிறார். நாம் ஏன் தலைக்கணம் கொண்டு அகங்காரம் கொண்டு நாம் வாழ வேண்டும், ஆணவம் கொண்டு வாழ வேண்டும், பிறரை பொறாமையால் அழிக்க வேண்டும் என்கிற ஆழமான கருத்துக்களை நமது மனதிற்குள்ளாய் விதைக்கிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருப்பதை காண்கிறோம். எல்லாவற்றையும் ஒதுக்கி கடவுளை புகலிடமாய் கொண்டு, தலைவரே நீரே எங்கள் புகலிடம் என்று சொல்லி அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து செபிப்போமா? ஆற்றலின் நாயகனே இறைவா, நீரே எங்களுடைய புகலிடமாய் இருக்கிறீர். நாங்கள் நிலையற்றவர்கள், நீர் நிலையானவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே இறைவா, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை போல் நாங்கள் மாற, உம்மோடு இணைந்து வாழ, உமக்கு பிடித்தவர்களாய் உமக்கு விருப்பமானதை செய்து கூட வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தர வேண்டுமாய் எங்களையே தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். தேவையில்லாத சண்டைக்கு யாராவது நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அந்த சண்டைக்கு போகாமல் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய
நன்மைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்த நன்மை என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஒரு பக்குவமான ஒரு மனநிலை நமக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க கோவப்படணும், எங்க அழணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்து நம்மள மாத்திக்க முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி நம்ம சண்டைக்கு போகும்போது தான் நமக்கு தேவையில்லாத கோவம் வரும், தேவையில்லாத அழுக வரும். அப்படி போகாம இருந்துட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வராது இல்லையா? கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நமக்கு சில நேரங்கள் எப்படி நம்முடைய உணர்வுகளை கையாளுவதுன்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரியான வலுக்கட்டாயமாக ஒருத்தர் சண்டைக்கு கூப்பிடுகின்ற பொழுது இல்ல இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே ஒரு மெச்சூர்டான ஒரு பக்குவம் அடைந்த ஒரு மனநிலை. நம்ம வீடுகளில் கூட சில நேரங்கள் ஏதாவது பெரியவங்க கிட்ட நம்ம ஏதாவது சில நேரங்கள் நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இல்லை வேற யாருக்கிட்டயோ பேசுறதே தேவையில்லாதது, அவங்க ரொம்ப சிம்பிளா சரி நீ ஏதோ கத்திட்டு போ ஏதோ அப்படின்னு என்ன இருக்கும், அதுதான் அந்த பக்குவம் அடைந்த நிலை. அப்போ அந்த சண்டைகளுக்கு செல்லாமல் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனநிலை பக்குவம் அடைந்த மனநிலை. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஜூன் 2. புனித பிளென்டினா. ரோமை நாட்டில் பிறந்து அடிமையாக வாழ்ந்த பிளென்டினா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானார். அனுதினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு திவ்ய நற்கருணையினை உட்கொண்ட பிளென்டினா ஆண்டவர் நற்கருணையில் உயிரோடு வாழ்கிறார் என்பதினை அறிவித்தார். கிறிஸ்துவினை மறுதலிக்க மறுத்த காரணத்தினால் பிரான்ஸ் நாட்டின் லியோன் என்ற இடத்தில் கிபி 177ஆம் ஆண்டு ரோமை பேரரசன் மார்க்கஸ் அரேலியஸினால் கைது செய்யப்பட்ட பிளென்டினா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளான பிளென்டினா பேரரசன் மார்க்கஸ் அரேலியஸினால் கொடிய விலங்குகளுக்கு உணவாக நிறுத்தப்பட்டார். கொடிய விலங்குகள் பிளென்டினாவை உணவாக உட்கொள்ளாமல் அமைதியோடு நிற்க மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் பிளென்டினா. சிறையினில் பிளென்டினா தன் துன்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வானதூதர் அனுதினமும் நற்கருணையினை வழங்கி ஆறுதல் அளித்தார். பல்வேறு சித்திரவதைகளுக்கு பின்பும் கிறிஸ்துவை மறுதலிக்காத பிளென்டினா கிபி 177ஆம் ஆண்டு உயிரோடு தீயிலிட்டு படுகொலை செய்யப்பட்டு டைபர் ஆற்றில் வீசி எறியப்பட்டார். பல துன்பங்களை அனுபவித்து தன் இறுதி மூச்சு வரை ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை மறுதலிக்காமல் தன் இன்னுயிரை விட்ட பிளென்டினாவை திரு அவை புனிதராக உயர்த்தி இளம் பெண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. இன்று புனித பிளென்டினாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு துன்பங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் மன உறுதியோடு அறவழியில் நடக்க உறுதியேற்று ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த வீணா சண்டைக்கு கூப்பிடுறவங்க கிட்ட நம்ம போகாம இருந்தா நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்தது என்ன நன்மைகள் கிடைக்கும்? அடுத்ததா கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். என்ன அப்படின்னா, மூளை கிட்ட ஒருத்தர் சொல்ற மாதிரி, ஏண்டா சண்டை போடுறப்பெல்லாம் பாயிண்ட் எடுத்து தராம சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் லட்டு லட்டா பாயிண்ட் கொடுக்கிறேன், இப்ப இதை நான் யார்கிட்ட போய் எப்படி கேட்பேன்? ஆமா, சில நேரங்கள் சண்டை போடுறப்ப எல்லார் லைஃப்லயும் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் இது. அந்த நேரங்கள் வேலிடான பாயிண்ட் நமக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஒண்ணு அழுவோம், இல்ல நம்மளும் காட்டு கத்து பதிலுக்கு பதில் என்ன பண்ணுவோம், அந்த அமைதியா இருக்கும் போது நமக்கு எல்லாமே தோணும். இதெல்லாம் கேட்டிருக்கலாமே, இது அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இந்த தேதி நமக்கு ஞாபகம் வராம போயிருச்சு, இதை நம்ம இன்னைக்கு சொல்லி கேட்கணும்னு நினைச்சோமே, இதெல்லாம் வந்து நம்ம அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். அப்ப என்னன்னா, அந்த பதட்டமான ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். என்ன யோசிக்கிறோம், என்ன யோசிக்கணும் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த நேரங்கள்ல அமைதியாக நம்ம அந்த சண்டையை எதிர்கொள்ளாமல் அங்கிருந்து புன்னகைத்து கொண்டோ இல்ல அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே எக்ஸிட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த விஷயங்கள் திரும்ப என்ன அமைதியில ரீகாலம்
நாளைக்கு அதே விஷயத்த அவங்க கிட்ட சண்டை போடாம பொறுமையா நம்மளால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். நீங்க சண்டைக்கு இவ்வளவு வரைஞ்சுக்கிட்டு நீங்க வந்தீங்களே, இதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க எனக்கு ஒரு நாள் செஞ்சீங்க, அன்னைக்கு என்ன பண்ணீங்க. ஸோ பொறுமையா கேட்கறப்ப அவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம சண்டையில இதெல்லாம் கேட்டோம்னா அது அவங்க மைண்டுக்கு ஏறுமான்னு கேட்டா ஏறாது. இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னா, சண்டை போடுறப்போ 2 பேருமே நான் தான் சரின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நிற்போம். அப்போ ஒருத்தருடைய நல்ல விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், காது கொடுத்து கேட்கறதுக்கு மனநிலை இருக்காது. நமக்கு தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத நடுக்கம் இதெல்லாம் நமக்கு ஏற்படாது. கண்டிப்பா கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இந்த கதையில நீங்கள் தான் முக்கிய கதாபாத்திரம். கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் ஒரு விமானியுடன் ஒற்றை பயணியாக விமானத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். திடீரென்று விமானத்தின் என்ஜின் பழுதடைந்து விடவே விமானம் ஆகாயத்தில் தடுமாறுகிறது. எந்த நேரத்திலும் விமானம் விபத்துக்குள்ளாகும் அவல நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அப்போது விமானி உங்களிடம் பாராசூட் ஒன்றை கொடுத்து தப்பி விடுமாறு கூடுகிறார். நீங்களும் பாராசூட்டை மாட்டிக்கொண்டு வானிலிருந்து குதித்து விடுகிறீர்கள். ஆனால் சோதனையாக அந்த பாராசூட்டோ உங்களை ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இறக்கி விடுகிறது. காட்டின் எல்லா புறமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்தோ பரிதாப நிலை உங்களுக்கு. காட்டின் எந்த புறம் ஓடினால் தப்பிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. சில நொடிகள் சுற்றி முற்றி பார்க்கிறீர்கள். அப்போது அங்கே ஒரு அறிவிப்பு பலகை தெரிகிறது. ஓடி போய் பார்க்கிறீர்கள். அதிலே காட்டின் 2 விதிகள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் விதி, மனிதர்கள் எவரேனும் தவறுதலாக இந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டால் சரியாக 1 மணி நேரத்தில் காட்டின் மிக கொடிய விலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு மோப்பம் பிடித்து விரைந்து வந்து சேரும். 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் தப்பித்து காட்டை விட்டு தப்பித்து ஓடியாக வேண்டும், இல்லாவிட்டால் குதறப்படுவீர்கள். 2வது விதி, கிழக்கு பக்கமாக சென்றால் மட்டும்தான் இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே தப்பிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் பார்க்கிறீர்கள். கிழக்கு திசை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்ற யோசனையும் உங்களுக்கு வரவில்லை. நடுக்கம் ஒருபுறம், காட்டு விலங்குகளின் பசிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பதட்டம், அச்சம் மறுபுறம். அப்போது அந்த இடத்தில் திடீரென்று ஒரு தேவதை உங்கள் முன் தோன்றுகிறது. உங்களின் நிலையை, சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவ முன் வருகிறது. அது 2 பொருள்களை நீட்டுகிறது. ஒன்று, மணி பார்க்கும் கடிகாரம். அதன் மூலம் உங்களுக்கு தப்பிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு திசையை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று, திசை காட்டும் கருவி. அந்த கருவி மூலம் உங்களுக்கு தப்பி செல்லக்கூடிய திசை தெரியும். ஆனால் நீங்கள் தப்பிக்க எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது, காட்ட தெரியாது. வந்து உதவிய தேவதை உங்களிடம் 2 பொருள்களையும் காண்பித்து, இந்த 2 பொருள்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், எது உனக்கு வேண்டும் என்று கேட்கிறது. அந்த சூழலிலே நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்கு எது முக்கியமானதாக தோன்றும்? திசையா, நேரமா, வேகமா, வழியா? நீங்கள் தானே தப்பிக்க வேண்டும். சொல்லுங்கள், எப்படி தப்பிப்பீர்கள்? எப்படி முடிவெடுப்பீர்கள்? நேரமாகிக் கொண்டே இருக்கிறது, சொல்லுங்கள். இத்தகைய சூழலிலே நீங்கள் எந்த பொருளை தேர்வு செய்வீர்கள்? உங்களுக்கு எது மிக முக்கியமானதாக தோன்றும்? மணி பார்க்கும் கடிகாரமா, திசை காட்டும் கருவியா? நேரமா, திசையா? வேகமா, வழியா? சொல்லுங்கள். ஆம், உங்கள் முடிவு சரிதான். திசை காட்டும் கருவிதான் உங்களுக்கு அதிக தேவையாக இருக்கும். இந்த கதைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இதே நிலைதான். பல பிரச்சனைகள் நம்மை சுற்றி சூழும் போது சரியான திசையில் செல்லக்கூடிய முடிவே பெரு வெற்றியை பெற்று தருகிறது. இதோ இந்த நவீன யுகத்தில் வாழ்க்கை திசையை நிர்ணயிக்க சில வழிகாட்டு குணங்கள். மற்றவர்களை பின்தொடராமல் உங்கள் தனித்திறன் மற்றும் விருப்பத்தை அறிந்து பாதையை தேர்ந்தெடுங்கள். சுய ஆய்வோடு அடையக்கூடிய காலக்கெடுவுடன் அடையக்கூடிய தெளிவான திசைகளை நிர்ணயித்து முன்னேறுங்கள். இலக்கு தெளிவோடு மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய திறன்களில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தொடர் கற்றலோடு சமூக வலைத்தள கவன சிதறல்களை குறைத்து உங்கள் நேரத்தை
பயனுள்ளவற்றில் செலவிடுங்கள், டிஜிட்டல் கட்டுப்பாடோடு. மிக முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள், நேர மேலாண்மையோடு. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள், நிதி மேலாண்மை திறனோடு. உடல் மன ஆரோக்கியத்தை பேணி காப்பதன் மூலம் சவால்களை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுங்கள், உள வலிமை திறனோடு. உங்களை ஊக்குவிக்கும் நேர்மறையான வழிகாட்டுகளுடன் தொடர்பிலே இருங்கள், ஆத்மார்த்த நட்பு உணர்வோடு. தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அவற்றை பாடமாக கொண்டு தொடர்ந்து முயற்சியுங்கள், மன உறுதியோடு. நேர்மை சமூக அக்கறையுடன் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுங்கள், வாழ்வியல் நெறிமுறைகளோடு. இறுதியாக ஒரு நெறிமுறை. வாழ்க்கை பாதையில் நீ ஓடும் திசையில் எதிரியை எதிரே வை, துரோகியை தூரவை. உண்மையான விசுவாசம் கொண்டவர்களை மட்டுமே இதயத்தில் வை. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. சிலர் நம்மை வீணான சண்டைக்கு அழைக்கின்ற பொழுது அதை அவாய்ட் செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சண்டை போடுறோம்னா, தேவையில்லாம நான் சண்டை போடுறேன்னா அதுல இருந்து என்ன எனக்கு ஆதாயம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அதே நான் பொறுமையா உட்காந்து யோசிக்கும் போது, எதனால நான் சண்டை போட்டேன், இது தேவையா, இது தேவை இல்லையா, இந்த சண்டை இப்ப அவசியமா அப்படின்ற எல்லாத்துக்குமே ஆன ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும், ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது இதுல இந்த விஷயத்தை செஞ்சா இது இந்த சண்டை வராம அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த சண்டை வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்ப அதை நம்மளால் திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அமைதியாக அந்த சண்டையை விட்டு விலகி செல்வதனால் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை மாத்தி சண்டை போட்டோம்னா கடைசி வரைக்கும் தீர்வு கிடைக்கும்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது. சிறப்பு கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரோம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா வீடுகளில் சில நேரங்கள் யாராவது நல்ல சண்டைக்கு வான்னு சொல்லி வீடுகளில் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூப்பிட்டாலும் கூட நம்ம அங்கே போகாமல் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உறவுகள் கிட்டே வந்து நமக்கு வந்து ஒரு பிரிவு ஏற்படாமல் பாத்துக்குவோம் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டை போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நாளைக்கு நம்ம பேச மாட்டோம். அந்த 2-3 நாள்ன்றது ஒரு மாசமா கூட இருக்கலாம், இல்ல வருட கணக்கா கூட போகலாம். ஏன்னா அந்த சண்டைக்கு நம்ம போகும்பொழுது அதே நம்ம அதை கடந்து சென்றுட்டோம்னா நம்மளால அந்த என்ன சொல்றது அடுத்த நொடி அவங்க கிட்ட போய் பேச முடியும், எளிதில் அணுக முடியும். நம்ம அப்படி சண்டை போட்டு வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதனால நமக்கு ஒரு பிரிவு ஏற்படும். நம்ம பல நேரங்கள் இதை யோசிக்கிறதே கிடையாது. சில நேரங்கள் நம்மளே என்ன பண்ணுவோம்னா ரியலைஸ் பண்ணி எப்போனா சண்டை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா போயிருந்தா இன்னைக்கு நம்ம இப்படி பேசாம இருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்காது. ஆனா கொஞ்சம் அமைதியா போயிருந்தா இன்னைக்கு இந்த குடும்பம் பிரிவு அப்படிங்கிறது ஏற்படாமல் இருந்திருக்குமே. ஸோ இதெல்லாம் என்னன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம், ஸோ அப்போ முன்னாடியே தான் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சில நேரங்கள் சண்டையில் அதுல நம்ம பக்கம் நியாயமே இருந்து அவங்க பக்கம் நியாயமே இல்லாம நம்ம கிட்ட வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வந்தாலும் கூட அமைதியா போயிட்டோம்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல மனப்பான்மை வரும். நிச்சயமா அதை நம்ம பொறுமையா எடுத்து சொல்கின்ற பொழுது அங்க உறவு பிரிதல் வராது. அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், நம்ம என்ன பேசினாலும் அமைதியா கேட்கறாங்க, அமைதியா போறாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் வரும். நிச்சயமாக. ஸோ அதற்காகவாது நாம் சண்டையை அவாய்ட் பண்ண கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம அனிமியா அண்ட் பிரெக்னன்சி, அதாச்சும் கர்ப்ப காலத்தில் இரத்த சோகை ஏற்படும் பின்விளைவுகளை பத்தி பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ரூஹி தபசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். பொதுவாகவே ஹீமோகுளோபின் <11 இருந்துச்சுனாவே அனிமியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பல பெண்களுக்கு ஹீமோகுளோபின் <11 தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல அயன் ஊட்டச்சத்து குறைபாடுனால வர்ற இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாச்சும் அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம ப்ராப்பராக டயட்ல அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த அனிமியாவை நம்ம தவிர்த்துக்கலாம். அயன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு வரும்போது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று நான் வெஜிடேரியன் சோர்ஸ், இன்னொன்று வெஜிடேரியன் சோர்ஸ். இந்த நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் கல்லீரல், மண்ணீரல், அதாச்சும் சுவரொட்டின்னு சொல்லுவோம். இது டைரக்டாகவே நம்ம பாடியில் ஹீம் அயன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெட் மீட், அதாச்சும் மட்டன், இதெல்லாம் கூட வந்துட்டு அயன் ரிச் கண்டென்ட் இருக்குது.
வெஜிடேரியன் சோர்சஸில் பச்சை காய்கறிகள், பழங்கள், முக்கியமாக மாதுளம்பழம், கீரைகள், அதில் முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை அண்ட் நட்ஸ் லைக் பாதம், பிஸ்தா, வால்நட், டேட்ஸ், நாட்டு சர்க்கரை, முளைக்கட்டின பயிறு, ராஜ்மா, இந்த அயன் ரிச் ஃபுட்ஸோடு சேர்த்து நம்ம விட்டமின் சி ரிச் டயட், அதாச்சும் ஆம்லா, லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், கோவா, கிவியும் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடியில் பெட்டர் அயன் அப்சர்ப்ஷன் கிடைக்கும். எல்லா லேடிஸ்களுக்குமே நம்ம பொதுவாகவே செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே வந்துட்டு அயன் டேப்லெட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மைல்டு அனிமியா இருக்கும்போது நம்ம ஓரல் அயன் டேப்லெட்ஸ் எடுக்கும்போதே வந்துட்டு நம்மளுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சி வராது. ஸோ மாட்ரேட் டு சிவியர், சம்டைம்ஸ் வந்துட்டு less than 7 இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நாங்கள் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவோம். மதருக்கு அனிமியா இருந்துச்சுன்னா பேபிக்கு ப்ரெக்னென்சிலே லோ பர்த் வெயிட், அதாச்சும் உடல் எடை குறைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீடம் பர்த் ரிஸ்க் ஏற்படலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு நரம்பியல் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், நீண்ட கால உடல் மற்றும் மனநிலை பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரெக்னன்சி நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா லேடிஸுமே ஹீமோக்ளோபின் less than 11 இருந்துச்சுன்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும். A healthy mother means a healthy future. Let's plan a safe motherhood together. Thank you. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் வலுக்கட்டாயமா நம்ம யாரையாவது சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த சண்டைக்கு போகாம நம்ம இருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? அடுத்ததா கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேலேயே நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை என்பது ஏற்படும். வீடுகளில் சில நேரம் நம்ம அப்பா அம்மா வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட நம்ம சொந்தக்காரெல்லாம் கூடி இருக்கிறப்ப நம்மளை பற்றி பெருமையாக சில நேரங்கள் ஏதாவது பேசுவாங்க. என் பையன் வாயே திறக்க மாட்டான், ரொம்ப அமைதியான பையன், எல்லா வேலையும் சொன்னால் கரெக்டாக செஞ்சிருவான், என் பொண்ணு ரொம்ப எல்லா வேலையும் நான் வர்றதுக்குள்ள வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, இந்த மாதிரியான நம்மளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதாவது அது நம்ம காதில் விழும், ஆனால் நம்ம அவங்களை என்ன பண்ண மாட்டோம், திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த டைம் ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா, அப்படியே நமக்கு வந்து விங்ஸ் எல்லாம் முளைச்சு மேல ஒரு ஒளிவட்டம் எல்லாம் தெரியற மாதிரி. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் பொண்ணு முன்னாடி சொன்னா திமிராயிடும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இல்ல இதை சொன்ன அந்த மாதிரியான ஃபீல் வந்து என்ன கூட நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம அதை கேட்டும் கேட்காத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான மனநிலை வரும் இல்லையா. ஸோ அப்போ இதே மாதிரி நாம சில நேரங்கள் சண்டைக்கு யாராவது கூப்பிட்டு அந்த இடத்துல சண்டையை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறப்போ கண்டிப்பா நம்மளை பத்தி ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அவன் இவ்வளவு கத்துறான் பத்தி, அந்த பையன் பாரு அமைதியா போறான்பா, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு நம்மளே ஒரு புனிதர் நிலைக்கு உயர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் என்ன நமக்கு அது கொடுக்கும். ஸோ அப்போ அதுதான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை, சுய மரியாதையை அது அதிகப்படுத்தும். கண்டிப்பா இதையும் நம்ம கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 37 பார்க்கின்றோம். இன்று நாம் நிறைவு செய்யவிருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கிறோம். குறளையுள் நட்பளவு தோன்றும் உரளினிய சால்பினில் தோன்றும் குடிமையும் பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம் இம்மூன்றும் வாய்மை உடையார் வழக்கு. திரிகடுகம் 37 இன்று 3வது பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம். பால் போன்ற தூய்மையினால் உணரப்படுகின்ற அந்த உண்மை, எங்கு வேறு எந்த வகையான அழுக்கோ கசடோ இல்லையோ அங்கு உண்மை நிறைந்திருக்கிறது. அந்த உண்மை இங்கு புலப்படுகிறது. காரணம், தூய்மை உண்மையின் ஒரு பிறப்பிடமாக, உறைவிடமாக அமைந்திருக்கிறது. அதுவும் பால் போல் ஒரு குழந்தை மனம், அது பால் போன்ற மனம். அங்கு எந்த வகையான கசடோ அழுக்கோ அங்கு இருப்பதில்லை. இந்த தூய்மை தொடர்பாக வள்ளுவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். குளிரூட்டுவதனால், குளிப்பதனால், தண்ணீரினால் இந்த உடல், வெளி புற உடல் அது தூய்மையாகிறது. அகம் தூய்மையாவதற்கான அடிப்படை என்பதை வாய்மை, உண்மை, மெய்மை என்று சொல்லப்படுகிற அந்த தன்மை. ஆக இங்கு ஒருவர் வாய்மையை பேசுகிறார் என்றால் அவர் தூய்மையானவர். ஒருவர் உண்மையை சிந்திக்கிறார் என்றால் அவர் தூய்மையானவர்.
ஒருவர் மெய்மையை செய்கிறார் என்றால் அவர் தூய்மையானவர். பாருங்கள், உண்மை தொடர்பாக தமிழிலே 3 சொற்கள் இருக்கின்றன. உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த நன்மைத்தனம் அது உண்மை, வாயிலிருந்து வருகிற அந்த நன்மைத்தனம் அது வாய்மை. அதனால் தான் வள்ளுவர் சொல்வார், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்படினால் நன்மை உள்ள சொல்லல். ஆக நன்மையான சொல் அதான் வாய்மை. நன்மையுள்ள செயல், இந்த மெய் என்கிற இந்த உடலிலிருந்து வருகிற அந்த செயல்கள் இருக்கின்றனவே அவைதான் மெய்மை என்று பார்க்கிறோம். இந்த 3இன் கூட்டாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த வாய்மை, உண்மை, மெய்மை, இவை குடிகொண்டிருக்கிற அந்த இடம்தான் உண்மையிலேயே தூய்மை நிறைந்த உள்ளம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். யாரால் காண முடியும்? உண்மையும் வாய்மையும் மெய்மை நிறைந்திருக்கிறவரால் தான் காண முடியும். அவர்களுக்கு தான் கண் தெளிவாக தெரியும், அவர்களுடைய பார்வைதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் என்று இங்கே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை தொடர்பாக, அதிலும் இந்த பால் தன்மை போன்று இருக்கிற அந்த தன்மை தொடர்பாக ஒரு பாடல், ஒரு பெண்ணை, தன் அன்புக்குரியவளை உருவகப்படுத்தி பாடுகிற ஒரு பாடலாக கதாநாயகன் ஒருவர் பாடுவார். அது ஒரு அருமையான பாடல். அதாவது, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை என்று அப்படி அந்த பாட்டு போகும். அருமை. ஆக பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அப்படின்னால் என்ன? தூய்மையான சிரிப்பு, அதில் எந்த விதமான கபடும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, எந்த வகையான முறைப்பாடுகளும் அங்கு இல்லை, அல்லது நயவஞ்சகத்தனம், சூழ்ச்சி என்பதெல்லாம் அந்த புன்னகையில் இல்லை. அது இயல்பாக புன்னகைக்கிறது அந்த குழந்தை. பால் போன்ற புன்னகை, பால் போன்ற சிரிப்பு என்று நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு நேரத்திலே குழந்தையின் மீது ஒரு வெள்ளை துணியை, பால் போன்ற வெள்ளை துணியை போர்த்துவார்கள். பொருள் என்ன? இந்த குழந்தை தூய்மையாக இருக்கிறது, பால் போன்று தூய்மையாக இருக்கிறது. ஆனால் அந்த தூய்மையான துணி அழுக்கடைவதற்கு ஏதுவான சூழல் இந்த உலகத்தில் இருக்கிறது. எனவே பெற்றோரும் ஞான பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக இந்த பிள்ளையை தூய்மையாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தி. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனி ஒரு சொல் என்னவென்றால் பிரமாணம். பிரமாணம் அது இன்றைய செய்யுளில் வருகிறது. நல்லாதனர் அதை பயன்படுத்துகிறார், ஆனால் அது தமிழ் அல்ல. பிரமாணம் தமிழ் அல்ல. அப்போ பிரமாணம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? நெறி என்பது நல்ல ஒரு சொல். அதை போன்று ஆவணம், சான்றாவணம் என்றும் நாம் பயன்படுத்தலாம். இதை போன்று இன்னும் வேறு வகையான சொற்களும் இருக்கின்றன. சாசனம் என்றெல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள், அதுவும் தமிழ் இல்லை. ஏன் பிரமாணம் என்பது தமிழ் இல்லை? அது பீயில் தொடங்கவில்லை, இப்பில் தான் தொடங்குகிறது. நம்ம யாரும் பிரமாணம் அப்படி சொல்வதில்லை, பிறர் அன்பு என்று சொல்லுகிறோம், அது பீயில் தொடங்குகிறது. ஆனால் இது இப்பு என்று தொடங்குகிறது, பிரமாணம். அதே போன்றால் பிரசங்கம், பிரியமானவர்களே, திராட்சை, இவையெல்லாம் மெய்யெழுத்தில் தொடங்கின. மெய்யெழுத்தில் தொடங்குகின்ற எந்த சொல்லும் தமிழாக இருக்க முடியாது. ஆனால் இன்னும் நல்லாக உரையாற்றுகிறவர்கள், அருளுரை கொடுக்கிறவர்கள் கூட பிரியமானவர்களே என்று சொல்கிறாங்க. தமிழே இல்லை. அன்பிற்கினியவர்களே, அன்புக்குரியவர்களே என்றெல்லாம் நாம் சொல்லலாம். இதை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிரியமானவர்களே என்கிற சொல்லை தவிர்த்து விடலாம் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆக பிரமாணம் அது அயற்சொல். ஆயினும் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த நெறி, அது பால் போன்ற தூய்மை உள்ளவர்களாக இருப்பதற்கு இன்று பழகி கொள்ள வேண்டும். இந்த வகையில் உயர்ந்த மனிதர்களாக இருப்பதற்கு இந்த திரிகடகம் சுட்டுகின்ற இந்த செய்திகளை நாம் உள்ளத்தில் பதித்து கொண்டு நாம் வாழ முயல்வோம். அந்த முயற்சி திருவினையாக்கும். கடவுளுக்கு திருவிழா போனால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் பார்த்துட்டோம். இன்னைக்கான செயல் விளக்கமும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். யாராவது வலுக்கட்டாயமாக நம்ம வீணான சண்டைக்கு அழைக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் விலகி செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன நன்மை? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய எனர்ஜியும் ரொம்ப வேஸ்டா போயிடும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம சண்டை போட்டோம்னா எவ்வளவு நேரம் சண்டை போறோம்னு நமக்கு தெரியாது, நம்மளுடைய எனர்ஜி எங்க போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம சேவ் ஆகும். சோ இதெல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஆமா ஆமா. ஏன்னா இந்த எனர்ஜி சேவ், டைம் சேவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சண்டை போடுறதுனால மட்டும் அந்த நேரங்களில் மட்டும்தான் டைம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுதான்னு கேட்டால்
அந்த சண்டை முடிஞ்ச பிறகும் ஒருவேளை நம்மளால யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா, அதனால டைம் வேஸ்ட். நம்மளால உருப்படியான வேலைகளை என்ன பண்ண முடியாது. நம்மளால ஆற்றலோட ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா கூட இந்த சண்டையில நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அதே ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா அதுதான். அப்போ இந்த சண்டையிடக்கூடிய நேரத்து மட்டும் வேஸ்ட் ஆகிறது கிடையாது, அது தொடர்ந்து வரக்கூடிய நேரமும் ஆற்றலும் என்பதும் வீணாகின்றது. அப்போ அந்த சண்டை அவாய்ட் பண்றதுனால இதை நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மீடியா தீர்ப்பு வழங்க தொடங்கிவிட்டதா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்போதிலிருந்து பிரேக்கிங் லைவ்ஸ் ஆனது? ஒரு ஸ்டுடியோ விவாதம், ஒரு வைரல் வீடியோ ஒரு இரவில் ஒருவரின் வாழ்க்கை சிதைத்து விட முடியுமா? குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு மீடியா ட்ரையல் முன் நிலைத்து நிற்கிறதா? உண்மை வெளிச்சம் பெறுகிறதா அல்லது சத்தமே முதன்மையாக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் காவலாளியாக இருக்கும் மீடியா ஏன் நீதிபதியாக மாறுகிறது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம் வாருங்கள். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2. யோவாக்கிமின் மனைவி சூசனா நேர்மையும் இறை அச்சமும் கொண்ட அழகிய பெண். 2 மூப்பர்கள் முன்பாக நீதிபதியாக இருந்தவர்கள் அவளை விரும்பினர். அவள் தனியாக இருந்தபோது அவளை விரட்டி எங்களுடன் பாவம் செய், இல்லையேல் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டுவோம் என்றனர். சூசன்னா மறுத்தாள். அவர்கள் பொய் சாட்சி கூறினர். மக்கள் அவர்களை நம்பி சூசனாவுக்கு மரண தண்டனை வழங்க தயாரானார்கள். இதே போன்ற சூழல் இக்காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் தினம் தினம் நடக்கிறது. நல்லவர்கள் விவாத பொருளாக்கப்படுகின்றார்கள். நலமாக வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் என்கிற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 19(1) குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற போர்வையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகின்றது. தன்னுரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களுக்கான செயல்கள் என்று கருதப்படுகிறது. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 அடிப்படையில் ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய தண்டனை சட்டத்தின் தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா BNS பிரிவு 356 முந்தைய IPS 499/500 கீழ் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் உழைப்பவர்கள் மீது அவதூறு வழக்கும் தொடரலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது சப்ஜுடிஸ் அதை பற்றி தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என உயர் நீதிமன்றத்தை அணுகி தற்காலிக தடை பெறலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் 2000 அடிப்படையிலே ஆபாசமான தகவல்களை பரப்புவர்கள் மீது பிரிவு 66A மற்றும் பிரிவு 67 கீழ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி தனி உரிமை மற்றும் கண்ணியம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இதை மீறும் மீடியாக்கள் மீது வழக்கும் தொடர முடியும். சமூக வலைத்தளங்களில் உங்களை தாக்குபவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது.
இது அந்த பதிவை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு மற்றொரு மீது ஆதாரமற்ற புகார்களை சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கே சட்ட சிக்கலை உருவாக்கும். ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண் என்கின்றார்கள். அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கையை கற்பிக்கின்ற கல்வி சாலையும் ஆகும். அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் அது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நாம் இப்பகுதியில் பார்த்தோம். ஒரு குற்றச்சாட்டு போதுமானது ஒரு மனிதரின் மாண்பை சிதைக்க. ஒரு செய்தி போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. டிஜிட்டல் உலகில் இன்று பல சூசனாக்கள் தனக்கான நீதி நியாயத்தை கோரும் தானியல்களுக்காக மூப்பர்கள் மத்தியில் அவமானப்பட்டு காத்து கிடக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகிலே அவமானப்பட்டு கிடக்கும் சூசனாக்கள் இன்று பல உண்டு. அவர்களுக்கான நியாயத்தை சொல்லும் தானியல்கள் வெகு சிலரே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலை உலகம் 360 டிகிரி பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். யாராவது வலுக்கட்டாயமா நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட அங்க நம்ம போகாம இருந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்ல அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம மேல நமக்கு ஒரு சுயமரியாதை ஏற்படுகிறதோ அதுபோல பிற மக்களும் நம்மளை மதிக்க தொடங்குவார்கள். ஒரு 2 இடத்துல பயங்கரமா ஒரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. யூஸ்வலாவே நமக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்ன மைண்ட் செட்னா, இப்போ வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீமோ ஒரு பங்களாதேஷ் டீமோ இல்லை பெர்முடா டீமோ வந்து கிரிக்கெட் மேட்ச்ல ஆடுது அப்படின்னா இதுல வலிமையான அணி ஆஸ்திரேலியா நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய மூளைக்கு நல்லா தெரியும். பலம் குறைந்த அணி வந்து பெர்முடாவோ இல்லை பங்களாதேஷோ நமக்கு தெரியும். ஆனா நம்ம மனது எது ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் பாத்தீங்கன்னா, பலம் குறைந்த அணி எதுவோ அதுதான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும். கண்டிப்பா. ஸோ இப்போ சில நேரம் இந்த மாதிரியான ஒரு சண்டை சச்சரவு ஒரு 10 பேர் மத்தியில் நடக்கிறப்போ நம்ம அந்த இடத்துல பொறுமையா போறதுனால நம்ம வீக் ஆயிட்டோங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய சைலன்ஸ் வந்து வீக்னஸ் கிடையவே கிடையாது. ஓகே, இவ இவ்வளோ கத்துனாலும் இந்த பையன் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் பதிலுக்கு ஒரு வார்த்தை திட்டாம ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தா வேலையை சாதிக்கிறான் பாத்தியா. அப்ப அதுதான் அந்த நம்ம மேல இருக்கக்கூடிய மத்தவங்க வச்சக்கூடிய மரியாதை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா அதையும் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பந்தல் சாகுபடி. இந்த பந்தல் சாகுபடியில் பணம் செலவழிக்க முடியும், என்னால் பந்தல் அமைப்பை உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு போங்க. அவங்க ஒரு சில திட்டங்கள் வச்சுருக்காங்க. பந்தல் சாகுபடி புதுசாக பண்ணுறவங்களுக்கு 50% மானியம் தராங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். சரிங்களா? நிறைய பணம் மிச்சமாக வாய்ப்பு இருக்கு. முதல்ல அது செய்யலாம். சரிங்களா? அதன் மூலமா நீங்க பந்தல் அமைச்சுக்கலாம். இந்த பந்தல் காய்கறிகள் ஏன் முக்கியம்? பந்தல் காய்கறிகள்ல என்னென்ன இருக்கு? பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், கோவக்காய், இதெல்லாமே பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதோட முக்கியத்துவம் என்ன? நீங்க உழவு சந்தை விலை பட்டியலோ அல்லது வேற எங்க இருக்கக்கூடிய காய்கறி பட்டியல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் முழுவதும் இந்த பந்தல் காய்கறிகளுக்கான பயிர் வந்து விலை வந்து 1 கிலோ 30 ரூபாங்கிறது எப்பவுமே குறையாது. அதோட கூட போகும், ஆனா குறையாது. ஒரு நிலையான விலை கிடைக்க அது ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்வளவு செலவழிச்சு பந்தல் போடுறோமோ அந்த பந்தல் போட்ட பணத்தை நம்ம எடுத்துட முடியும். அதான் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. ரொம்ப எளிமையான விவசாயம்ங்க. நம்ம தப்பு பண்ணாம இருந்தா பந்தல் விவசாயம் நம்ம கூடவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம்லாம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் சின்னாலப்பட்டிங்கிற இடத்துல ஒரு விவசாயி இயற்கை முறையில் திராட்சை பழம் பந்தலில் வளர்த்தார். இந்த வருஷம் விற்பனைக்கு வந்துருச்சு. அருமையான விற்பனை, அருமையான சுவை. முடியும், எளிமையாக பண்ண முடியும். பந்தலில் யார் வந்து ஜெயிக்கலைன்னா நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தவிர மிகச்சிறப்பாக பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்துல பயிர்கள் வளரும் போது அந்த இலைகள் மென்மையா இருக்கிறப்ப அதுக்கு பூச்சிகள் வரக்கூடாதுன்னு தெளிக்க வேண்டிய அந்த தெளிப்புகளை செய்யாம இருந்திருப்போம். அதான் ஒரே ஒரு காரியம். 2வது என்னன்னா, அந்த பயிருக்கு அளவா தண்ணி கொடுக்கணும், அது கொடுக்காம இருந்திருப்போம். 3வது அந்த பயிருக்கு வேணுங்கிற சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் கொடுக்கணும், அப்பதான் அந்த கொடி திடமா நிற்கும், அது கொடுக்காம இருந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன 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 விஷயங்களால தான் அந்த பந்தல் விவசாயம் போயிருக்கும். மற்றபடி அது எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு வரலாங்க. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்காத இடமா இருந்தா எங்கனாலும் கொண்டு வரலாம்.
ஆரம்ப கட்ட செலவுகள் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த செலவுகளை வந்து நம்ம திருப்பி எடுத்துட முடியும், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கேரளா மார்க்கெட்லும் சரி, கர்நாடகா மார்க்கெட்லேயும் அதிகமாக போகக்கூடியது பெரிய நீல வகை பாவக்காய். 1 அடி நீளம், 3 காய் வந்து 1 கிலோ இருக்கும். அந்த மாதிரியான நீல வகை பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல ரேட்டு போகுதுங்க. அதே மாதிரி குட்டை புடலை, சின்னது அந்த 1 அடி நீளத்தில் இருக்கும் குட்டை புடலை, அது நல்லா போகுது. அதே மாதிரி சுரக்காய், 1 அடி நீள சுரக்காய், அது நல்ல ரேட்டுக்கு போகுது. அதே மாதிரி பீர்க்கங்காய், இந்த சாணியான்லாம் ஒரு ரகம் இருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 அடி நீளம். அந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் வந்து தொடர்ந்து, அதாவது வெளிநாடுகள் விற்பனைக்கும் சரி, அதே நேரத்தில் இங்கே உள்ளூர்லையும் நல்ல சிறப்பாக நல்ல சதைப்பற்றோடு இருக்கிறதுல முக்கியமானது இந்த பீர்க்கங்காய், அது ரொம்ப நல்லா போகுதுங்க. அதே மாதிரி கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா, கோவக்காய் விவசாயம் வந்து இன்னைக்கு சர்க்கரை நோய் அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்க நேரத்தில் பொதுவாக அவங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய முக்கியமான பயிராக இருக்கிறது இந்த கோவக்காய். அதே மாதிரி அவரைக்காய், சர்க்கரை நோயாளிகளுக்காக அவரைக்காய். இதில் இந்த புடலங்காய் அப்படிங்கிறது வந்து, புடலங்காய், சுரக்காய், இதெல்லாம் வந்து உடம்பு பெருசாக இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான வைத்திய முறைகள்லையும் பரிந்துரைக்கப்படக்கூடிய காய்கள் அது ரெண்டும். அப்போ இதோட தேவைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை வந்து முறையாக வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி வளர்த்து கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமான லாபம் கிடைக்குதுங்க அதில். அப்போ இதில் என்ன நமக்கு என்ன முடியும், என்ன ரகம் நம்ம ஊருக்கு நல்லா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட விதைகளை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா ஆடி மாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் நாம் சிலர் சண்டைக்கு நம்மை அழைக்கின்ற பொழுது அந்த சண்டையை நம்ம அவாய்ட் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மன வலிமை வந்து நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய சண்டை வந்தா கூட நம்மளால அதை பொறுமையா நம்மளால வந்து சாதிக்க முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது நம்மளால எல்லாத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடும். நிச்சயமா திடீர்னு சொல்றாங்க நாளையோட உலகம் அழிஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட நாளைக்கு தான் அழியுது, அதுக்குள்ள என்னெல்லாம் சரி பண்ண முடியுமா, என்னால சரி செய்ய கண்டிப்பா. அதை சொல்லுவாங்க, அந்த புயலுக்கு நடுவில் ஒருத்தவங்க உட்காந்து என்ன பண்ணுவோம், பட்டாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாம் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் சிக்கல்கள் அப்படின்னு நம்ம சுத்தி இருந்தாலும் கூட நாம ரொம்ப கேஷுவலா கூலா இருக்கணும், கத்துக்கணும் முடியும். அப்ப அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் யாராவது ஒருத்தருக்கு வலுக்கட்டாயம் நம்ம சண்டைக்கு அழைத்தாலும் கூட அந்த சண்டை தேவையா தேவையில்லையா, இது தேவையில்லப்பா அப்படின்னு அமைதியில் கடந்து செல்கின்ற பொழுது இத்தகைய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மூட்டு வலி. பொதுவா மூட்டு வலியில பல வகை உண்டு. இன்னைக்கு நம்ம எடுக்க போறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வருடம் முழுவதும் எல்லா நேரத்திலையும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பாதிப்பு கட்டாயம் தெரியும். இது சம்மரை விட வின்டர்ல கூடுதலாக தெரியும். அதுக்காக சம்மர்ல வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்மர்லயும் பிரச்சனை உபாதைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, இப்போ இந்த கயிறுக்கு இங்க முதல்ல வலி வரலாம். ஜாயிண்ட்ல, எல்லா ஜாயிண்ட்ல, கால் பெருவரல் உடல்ல உள்ள எல்லா ஜாயிண்ட்லயும் வலி வீக்கம் ஏற்படலாம். தொட்டா சூடா இருக்கும். சில டைம் காய்ச்சல் வரலாம். போய் அது செக் பண்ணா ருமட்டாய்டு ஃபீவர்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதே போல் ஆர்எஃப் ஃபேக்டர் டெஸ்ட் இருக்கு. அது செய்தால் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இவங்களோட உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு, இங்கே கூட ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். காலை நேரத்தில் தூங்கி எழும்பும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், ஃப்ளக்ஸியாக இருக்காது. திருமணம்னாலும் கஷ்டம், ஒரு பொருள் எடுக்கணும்னா கஷ்டம். ஆரம்பத்தில் வலி வீக்கம் சூடு இருக்கும். இதே நாளடைவில் நம்ம சரியான முறையில் சிகிச்சை எடுக்கலைனாலும், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலைனாலும் இது வந்து பெண்ட் ஆகிடும், எலும்புகள் பெண்ட் ஆகிடும். அதை தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு தமிழில் பேர் வந்து முடக்கு வாத்தம். இதுதான்
டாக்டர் இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். இதில் வந்து சிலருக்கு அந்த அரிப்பு ஏற்படலாம், அந்த மூட்டுகளில் அரிப்பு, சில நேரத்தில் அலர்ஜி மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது எறும்பு கடித்தறுப்புல அல்லது ரேஷஸ் ரெட்டிஷா சின்ன சின்னதா அந்த மூட்டுகளில் வரலாம், அரிப்பு ஏற்படலாம். பலருக்கு வீக்கம், வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போ ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட கஷ்டம், உட்காரும்போது கஷ்டம், எழும்போது கஷ்டம், எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது கஷ்டம், இந்த மாதிரி வலி வேதனைகள். இது எல்லா ஏஜ்லயும் வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல சேர்ந்தது. ஆனா இது வந்து கியூர் ஆகுமான்னா இது கியூரபிள் தான். யாரு இந்த பாதிப்பு யாருக்கு இருக்கோ நோயாளி கடைபிடித்தால் இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். அந்த நோயாளி கையில தான் இருக்கு. இவங்க என்ன மாதிரி நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, போன்லனாலும் சரி, கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும், அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன உணவுகள் நீங்க சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், அதை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமா ராகி உணவு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் குடிக்கலாம். உருளைக்கிழங்கு சமைச்சு தான் சாப்பிடக்கூடாது, பூண்டு உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம். நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம் பிரண்டை சட்னி டெய்லி சாப்பிடலாம். பிரண்டை துவையல் அது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு அது சாப்பிடுங்க, அது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கருப்பு எள்ளு டெய்லி 2 ஸ்பூன் வறுத்துட்டு வெறுமனே சாப்பிடலாம். சுகர் இல்லை அப்படின்னா நீங்க கருப்பட்டி போட்டது, எள்ளு உருண்டை, எள்ளு பர்பி அப்படி சாப்பிடலாம். மேலும் நைட்ல ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல 2 ஸ்பூன் வந்து நீங்க கருப்பு எள்ளு போட்டுட்டு ஒரு 10 துளசி இலை போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் எப்ப வேணாலும் அந்த துளசி இலை சாப்பிட்டு அந்த எல்லை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். அதை விட முக்கியம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம், இது காலை உணவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடலாம். எங்க இவ்வளவு அப்படி கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு தேவை வயிறு நிறைய நீங்க சாப்பிடலாம். இது போல உணவு கட்டுப்பாடு இருக்கு. சாப்பிடக்கூடாதது காஃபி, டீ, சுகர், ஜாமு, மைதா ப்ராடக்ட், நான்வெஜ், யாரோ ஒரு சிலருக்கு ஃபிஷ் அலோவ் பண்ணுவோம், அது அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து. அதனால மேலும் இந்த மாதிரி உபாதைகள் இருந்தா எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் கடைபிடித்தால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், தேவையில்லாம நம்மள யாராவது சண்டை கலைச்சோன்னா அந்த சண்டையில இருந்து நம்ம தப்பிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? அடுத்ததா கிடைக்கக்கூடிய நன்மை என்ன சொல்றாங்க, நம்மளுடைய லைஃப் ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு லைஃபா இருக்கும். நம்மளால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நல்ல உறக்கம் என்பது ஃபர்ஸ்ட், அந்த உறக்கம் தான் நமக்கு நிறைய கிடைக்கும். கண்டிப்பா. எனக்கா சண்டை போட்டுட்டு வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டை கேட்டல நைட்டு போய் நிம்மதியா தூங்க முடியுமான்னு கேட்டா முடியாது, தூங்க முடியாது. அதாவது ஒண்ணு சாரி சொல்லணும்னு கேட்டுக்கணும், இல்ல அவங்க நம்ம சாரி சொல்லாம போயிட்டாங்களேன்னு ஒரு அங்கலாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கும், ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கும். அப்ப தூக்கம் என்பது கெட்டு போயிடும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா நிறைய விஷயத்தை ஒழுங்காவே நம்மளால செய்ய முடியாது. ஸோ அப்போ இந்த சண்டைகளை அவாய்ட் பண்றதுனால நல்ல தூக்கம் கிடைக்குது, நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நல்ல ஒரு பேலன்ஸ்டு லைஃப் நம்மளால என்ன பண்ண முடியும், லீட் பண்ண முடியும். ஸோ அப்போ தேவையில்ல எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த சண்டை போட்டு என்னை ப்ரூவ் பண்ணாதான் நான் பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க, அது கிடையவே கிடையாது. எவன் ஒருத்தன் அமைதியா இருந்து அவனுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறானோ அவன் தான் பெரிய ஆள். சண்டை போட்டு நான் ஒரு பயில்வான், நான் ஒரு பலசாலி அப்படின்னு காட்டிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது. ஸோ அதை நாம் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாவிஷன் ஆரோக்கிய ரிச்சர்ட் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆண்டோ மிச்சலின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஆண்டனி சாமி, ஜெசிண்டல், கோசலினி, லாரன்ஸ், சார்லஸ், சலோமி, தாஷியஸ், திவ்யா, டீனிட்டா, அஜீஷ், ஹார்டின், ஷெல்டன், ஆல்வின், மெஸ்ஸி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
இன்று விழா காலம் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை நூல் 6:25. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, அமைதியை ஏற்படுத்துவோம், கடவுளின் மக்களாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.